ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபாஸ்ட் ஏபிஐ அண்ட் ஸ்ட்ரீம்லைட் யூஸ் பண்ணி இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அண்ட் பில்லிங் சிஸ்டம் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல்லை கான் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளா நம்ம கிட்ட கேட்டுட்டே இருந்த வீடியோ தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ். ப்ரோ ஃபாஸ்ட் ஏபி யூஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நம்ம பேக் எண்டுக்கு ஃபாஸ்ட் ஏபி யூஸ் பண்ண போறோம், ஃப்ரண்ட் எண்டுக்கு ஸ்ட்ரீம்லைட் யூஸ் பண்ண போறோம், டேட்டா பேஸ்க்கு எஸ்கியூஎல் லைட் யூஸ் பண்ண போறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போறோம். நம்ம இங்க என்ன அப்ளிகேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அண்ட் பில்லிங் சிஸ்டம் தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ நான் ஒரு சாம்பிள் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுல நமக்கு என்னென்ன டெக் ஸ்டாக்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம், என்னென்ன மாதிரி ஃபைல் ஸ்ட்ரக்சர்லாம் நமக்கு இருக்க போகுது, அது எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்துலாம். அதுக்கப்புறமா இது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி வச்சுட்டு நம்ம அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இன்வென்டரி அண்ட் பில்லிங் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இதுல ஃப்ரண்ட் எண்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஸ்ட்ரீம்லைட் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். பேக் எண்டுக்கு வந்து நம்ம ஃபாஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ண போறோம். டேட்டாபேஸ்க்கு வந்து எஸ்கியூஎல் லைட் தான் யூஸ் பண்ண போறோம், இன்பில்டா இருக்குது. ஓகேவா? எஸ்கியூஎல் லைட் அண்ட் ஓஆர்எம் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். அதாவது ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நமக்கு என்ன யூஸ் பண்ண போறோம்னா எஸ்கியூஎல் ஆல்கமி யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரீம்லைட் ஃபாஸ்ட் ஏபிஐ எல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் நம்மளோட சேனல்லே டீடைல்டா ஃபுல் கோர்ஸ் வீடியோ. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கிடைக்கும். எப்படி ஃபாஸ்ட் ஏபிஐல என் பாயிண்ட் பில்ட் பண்றது, ஸ்ட்ரீம்லைட்ல எப்படி ஒரு ஒரு பட்டன்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே மேக் பண்றது, எஸ்கியூஎல் லைட் எப்படி நான் என்னோட ஃபாஸ்ட் ஏபி அப்ளிகேஷனோட கனெக்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு டீடைல்டா ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் நம்மளோட அப்ளிகேஷன்ல என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது இன்வென்ட்ரி அண்ட் பில்லிங் சிஸ்டமா. ஸோ இன்வென்ட்ரினா ஃபர்ஸ்ட் என்னது, நமக்கு ப்ராடக்ட்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணணுமா. ஸோ இங்க ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஃபங்க்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட். ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட். ரெண்டாவது இன்வென்ட்ரி ட்ராக்கிங், அதாவது எவ்வளவு பொருள் நமக்கு வருது, எவ்வளவு பொருள் நம்ம வித்திருக்கோம். ஸோ அந்த இன்வென்ட்ரி வந்து நம்ம ட்ராக் பண்ண போறோம். இன்வென்ட்ரி ட்ராக்கிங். மூணாவது பில்லிங், அதாவது நம்ம ஒரு பொருள் விற்கிறோம்னா அதுக்கு வந்து நம்ம பில்லிங் ஜென்ரேட் பண்ணுவோம்ல. இந்த பொருள் நீங்க வாங்கியிருக்கீங்க, இத்தனை குவான்டிட்டி வாங்கியிருக்கீங்க, அதுக்கான அமௌண்ட் இவ்வளவு. ஸோ அந்த பில்லிங் தான் இங்க. நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் ஜென்ரேஷன், அதாவது பில் மாதிரி நம்ம ஜென்ரேட் பண்ண போறோம். இன்வாய்ஸ் ஜென்ரேஷன். நெக்ஸ்ட் நம்மளோட சேல்ஸ் ஹிஸ்டரி வந்து நம்ம மெயின்டைன் பண்ண போறோம். அதாவது டேட் வைஸ் இன்னைக்கு இவ்வளவு ப்ராடக்ட் வித்துருக்கு, இன்னைக்கு இந்த டைமுக்கு இந்த ப்ராடக்ட் வித்துருக்கு, இவ்வளவு குவான்டிட்டி வித்துருக்கு, இவ்வளவு அமௌண்ட்டுக்கு நமக்கு சேல்ஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த டீடைல் மெயின்டைன் பண்றதுக்காக சேல்ஸ் ஹிஸ்டரி வந்து நம்ம ஒரு டேப் வைக்க போறோம். சேல்ஸ் ஹிஸ்டரி. அடுத்தது நம்ம வந்து ஒரு ஓவரால் டேஷ்போர்ட் வைக்க போறோம். எவ்வளவு பொருள் வித்திருக்கு, எவ்வளவு பொருள் என்கிட்ட ஸ்டாக் இருக்கு, எவ்வளவு ரெவன்யூ வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் செக் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டா பில்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்னா, நான் வந்து ரெக்யர்மெண்ட் டாட் டெக்ஸ்ட் ஃபைல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நமக்கு சில லைப்ரரிஸ்லாம் தேவை. அதோட சேர்த்து நிறைய கொஞ்சம் ஃப்ரேம் ஒர்க்குலாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? அந்த ஃபாஸ்ட் ஏபிஐலாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்காக ரெக்யர்மெண்ட்ஸ் டாட் டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ இதுக்குள்ள நமக்கு என்னென்ன லைப்ரரிலாம் தேவையோ அதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதுக்காக நம்ம பிப் இன்ஸ்டால் போட்டு டைரக்டா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம ஒரே டெக்ஸ்ட் ஃபைல்ல போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம டைரக்டா இந்த ஃபைல வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒவ்வொரு லைப்ரரியா நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். எனக்கு ஃபாஸ்ட் ஏபி யூஎஸ்பி தேவை. நான் யுவிகான் தான் சர்வர் இங்க யூஸ் பண்ணி ரன் பண்ண போறேன். ஸோ யுவிகான் எனக்கு தேவை. நெக்ஸ்ட் நான் வந்துட்டு ரிக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் மாடல் யூஸ் பண்ண போறேன். அதனால எனக்கு பைடானிக் தேவை. நான் எஸ்கியூஎல் ஆல்கமி தேவை, ஏன்னா நான் ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் வந்து போறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அவ்வளவுதான், நமக்கு தேவையான பேக் எண்டுக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ் தான் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் எண்டுக்கு நமக்கு கொஞ்சம் ரெக்யர்மெண்ட் தேவை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே டீம்லெட், அப்புறம் ரிக்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி. இது எதுக்காகனா நான் ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து என்னோட பேக் எண்டை ஹிட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் பேண்டாஸ். அவ்வளோ எனக்கு என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் தேவையோ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். சாம்பிளுங்கிறது என்னோட ஃபங்க்ஷனாலிட்டி நான் எழுதி வச்சிருக்கேன். ரெக்யர்மெண்ட்ஸ்ல எனக்கு என்னென்ன லைப்ரரிலாம் தேவையோ அதெல்லாம் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம லைப்ரரி எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் பாதி லைப்ரரி இன்ஸ்டால் ஆயிருக்கு எனக்கு. ஸோ நான் ஒன்ஸ் அகைன் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டால் -r requirements
டாட் டிஎக்ஸ்டி. எனக்கு ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் ஒரு பக்கம் டவுன்லோட் ஆகிட்டோம். டவுன்லோட் ஆகி முடிச்சிடுச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி என்னது, ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டா. ஸோ ப்ராடக்ட் எல்லாம் மேனேஜ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுமா. ஸோ அந்த டேட்டா பேஸ் கிரியேட் பண்றதுக்காக db.py அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, பைத்தான் ஃபைலு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கிரியேட் என்ஜின், அதாவது நம்மளோட டேட்டா பேஸ் கனெக்ஷன் வந்து மேக் பண்றேன். நம்மளோட பைத்தான் ஃபைலுக்கும் டேட்டா பேஸுக்கும் இடையே உள்ள ஒரு கனெக்ஷன் மேக் பண்றேன். ஸோ அதுக்கான சின்டெக்ஸ் தான் இது. ஃப்ரம் SQL Alchemy import create engine. எனக்கு வந்து ஒரு கனெக்ஷன் மேக் பண்ண அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு பேஸ் கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்றேன் என்னோட எல்லா டேட்டா பேஸ் மாடல்ஸுக்கும் டேபிள்ஸுக்கும் சேர்த்து. ஓகேவா. ஸோ ஃப்ரம் SQL சேம் அதே தான், லைப்ரரியிலேருந்து EXT டாட் டிக்ளரேட்டிவ் இம்போர்ட் டிக்ளரேட்டிவ். ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து ஒரு பேஸ் கிரியேட் பண்ணி வச்சேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு செஷன் மேக்கர் வந்து கிரியேட் பண்றேன். இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஈச் கொரிக்கும் ஒரு செஷன் வந்து மெயின்டைன் ஆகணும். ஸோ அதுக்காக நான் செஷன் கிரியேட் பண்றேன். செஷன் மேக்கர். ஓகேவா. ஃப்ரம் இதுவும் SQL ஆல்கமிலே இருக்க ஒரு method தான். ஸோ டாட் ORM இம்போர்ட் செஷன் மேக்கர். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்மளோட SQLite டேட்டா பேஸ்க்கான பாத் கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ டேட்டா பேஸ், இது கேப்ஸ்ல கொடுத்துக்கலாம். டேட்டா பேஸ் அண்டர்ஸ்கோர் URL அப்படின்னு நான் கேப்ஸ்ல கொடுத்துக்கிறேன். ஸோ இதுல நம்ம டேட்டா பேஸ்க்கான நேம் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்வென்ட்ரி டிபி டாட். ஓகேவா. ஸோ இப்போ டிபிக்கான டேட்டா பேஸ் யூஆர்எல் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பைத்தான் ஆப் இருக்குல்ல, அதை SQL லைட்டோட கனெக்ட் பண்றதுக்காக ஒரு இன்ஜின் கிரியேட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இந்த கிரியேட் இன்ஜின் ஆல்ரெடி நம்ம ஒன்று இம்போர்ட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த மெத்தட் அப்படியே யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் என்ஜின். ஸோ இதுக்குள்ள நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னோட டேட்டா பேஸோட யூஆர்எல் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் அதை கனெக்ட் பண்ண சொல்றேன். இது வந்து எதுக்குன்னா, SQLiteக்காக மட்டும்தான். என்னோட மல்டிபிள் ரிக்வஸ்ட்டை சேம் டைம்ல இது அலோவ் பண்ணும். அதாவது நான் மல்டிபிள் த்ரெட்ல ரிக்வஸ்ட் கொடுத்தேன்னா வச்சுக்கோங்களேன், வேற வேற ஏபி கால்ல. ஸோ இட் நீட் டு அலோவ், என்னோட மொத்த ரிக்வஸ்ட்டையும் இது அலோவ் பண்ணும். ஸோ அதுக்காக கனெக்ட் ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாமே இன்பில்டா இருக்க மெத்தட்ஸ் தான். ஸோ இதுக்குள்ள செக் சேம் த்ரெட்டை வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். சேம் த்ரெட் ஈக்குவல் டு ஃபால்ஸ். நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து ஒரு இன்ஜின், அதாவது கனெக்ஷன் மேக் பண்ணியாச்சு நம்மளோட பைத்தான் அப்ளிகேஷனுக்கும் டேட்டா பேஸ்க்கும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டேட்டா பேஸ்ல ஒரு செஷன் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ அதுக்காக செஷன் லோக்கல். ஆப்வியஸா இதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, ஆல்ரெடி நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம் செஷன் மேக்கர். ஸோ அந்த செஷன் மேக்கர் அப்படியே யூஸ் பண்ணி இதுல வந்து நான் சில ஃபங்க்ஷனாலிட்டிஸை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். அதாவது ஆட்டோ கமிட்டை வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஆட்டோ கமிட் வந்து நான் ஃபால்ஸ் வந்து மேனுவலா புஷ் பண்ணாதான் சேஞ்ச் ஆகணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஆட்டோ பிளஸ் ஆப்ஜெக்ட் எல்லாம் வந்துட்டு அப்டேட் ஆகுறதையும் நான் வந்துட்டு ஃபால்ஸ்ல வச்சுக்கிறேன். ஓகேவா. ஸோ ஆட்டோ பிளஸ் ஈக்குவல் அதுவும் வந்துட்டு ஃபால்ஸ். நெக்ஸ்ட் என்னோட இன்ஜின் மேல இருக்குல்ல, ஸோ அந்த இன்ஜினை வந்து கனெக்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகேவா. நெக்ஸ்ட் இதுல பேஸ் கிரியேட் பண்ணிடலாம். இந்த பேஸை தான் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட மாடல் ஸ்டார்ட் பையனும் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம் தெரியுமா, நம்மளோட டேபிள்ல என்னென்ன மாடல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த இடத்துல இந்த பேஸை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா. பேஸ் ஈக்குவல் டு டிக்ளரேட்டிவ் பேஸ். ஓப்பன் பண்ணி க்ளோஸ். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாடல் ஸ்டார்ட் பையன் ஒரு பைத்தான் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ மாடல்ஸ் டாட் பை. ஸோ இதுக்குள்ளதான் நம்ம இங்க பேஸ் கிரியேட் பண்ணோம்ல, ஸோ அந்த கிரியேட் பண்ண பேஸ் அங்க இம்போர்ட் பண்ணிட்டு நம்மளோட 2 டேபிள் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே
இங்க நம்ம ரெண்டு விஷயத்த மெயின்டைன் பண்ண போறோம். ஒண்ணு நம்மளோட ப்ராடக்ட், இன்னொன்னு நம்மளோட சேல்ஸ். ஓகேவா? ஸோ அதாவது ப்ராடக்ட் மேனேஜர், அதாவது இன்வென்ட்ரியை ட்ராக் பண்ண போறோம். இன்னொன்னு வந்து சேல்ஸ். ஸோ அது ரெண்டுத்துக்கான விஷயமும் இங்க ரெண்டு டேபிளா நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ சேம் அதே மாதிரி தான் நம்ம SQL அகாடமி. நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, இது ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் எடுத்துக்கிறதுல என்னோட காலம்லாம் நான் இங்க இம்போர்ட் பண்ணிக்கிறேன். கோட் காலம். நெக்ஸ்ட் நான் இங்க வந்து என்னோட டேட்டா டைப் இன்டீஜர் அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இங்க ஸ்ட்ரிங் யூஸ் பண்ண போறேன். ஸ்ட்ரிங் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதோட சேர்த்து நான் ஃப்ளோட் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஃப்ளோட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதோட சேர்த்து நான் எப்போ சேல்ஸ் பண்ணிருக்கேங்கிறது ட்ராக் பண்றதுக்காக டேட் அண்ட் டைமும் யூஸ் பண்ண போறேன். ஸோ அந்த டேட் அண்ட் டைமும் நான் இங்க இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிருக்கோம்ல. ஸோ அந்த டேட்டா பேஸ்ல இருந்தா நான் அந்த பேஸை இம்போர்ட் பண்ண போறேன். ஸோ அதுதான் இங்க நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப். ஃப்ரம் டிபி இம்போர்ட் பேஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டேட் டைம்ல இருந்து டேட் டைமை இம்போர்ட் பண்ணுறோம். ஃப்ரம் டேட் டைம் டி இம்போர்ட் டேட் டைம். நான் எதுக்காக டேட் டைம் இங்க இம்போர்ட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்போ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி நம்மளோட சேல்ஸ் ஹிஸ்டரி டேப்ல வந்து வைக்க போறோம். ஸோ அதுக்காக டேட் டைமை ட்ராக் பண்றதுக்காக இந்த லைப்ரரியில வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் இங்க வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ரெண்டு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ரெண்டு டேபிளுக்கான மாடல்ஸ் தான். ஒன்னு வந்து ப்ராடக்ட், இன்னொன்னு வந்து என்னோட பேஸ் ஆல்ரெடி சொன்னோம்னா. ஸோ பேஸ் வந்து நம்ம டிபில இருந்து அங்க இருந்து வருது. ஸோ பேஸ். ஸோ இதுக்குள்ள நான் என்னென்னலாம் வைக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் ப்ராடக்ட், அதாவது என்னோட டேபிள் நேம் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். டேபிள் நேம் அண்டர்ஸ்கோர் சொல்லிட்டு நான் டேபிளோட நேம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுக்குள்ள நான் என்னென்ன வேல்யூஸ்லாம் வைக்க போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஐடி வைக்க போறேன். ஓகேவா? ஸோ ஐடி இதை வந்து காலம், இந்த காலம் என்னது காலம், இது வந்து நான் இன்டீஜரா கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இது ஆட்டோ இன்க்ரிமெண்ட்ல தான் போட போறேன். ஸோ அதனால இதை இன்டீஜராகவே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இதுதான் என்னோட பிரைமரி கீயா இருக்க போகுது. பிரைமரி கீ சொல்லிட்டு அதை வந்து ட்ரூ அப்படின்னு கொடுப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இது இண்டெக்ஸ் இதுதான். ஸோ இண்டெக்ஸ் சொல்லிட்டு அதுவும். இப்போ ஐடி நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்னது ப்ராடக்ட் டேபிள்ல ஆப்வியஸா ப்ராடக்ட் இருக்குமா? ஸோ ப்ராடக்டோட நேம். ப்ராடக்டோட நேம் எனக்கு நமக்கு என்னவா இருக்கும்? ஸ்ட்ரிங்கா இருக்குமா? ஸோ காலம் ஸ்ட்ரிங். ஓகேவா? இது வந்து நமக்கு பிரைமரி கீ கிடையாது. பட் ஆனா இது யூனிக்கா இருக்கும். யூனிக். ஏன்னா நம்ம ப்ராடக்டோட நேம் வச்சு தான் சர்ச் பண்ணி எடுப்போம் ப்ராடக்ட்டை. ஸோ அதனால இது யூனிக்கா இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ நேம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் அது என்ன கேட்டகரியில வருது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். ஓகேவா? ஸோ கேட்டகரி காலம். அதே மாதிரி காலம் இதுவும் நமக்கு ஸ்ட்ரிங்கா தான் இருக்க போகுது. இது யூனிக்கா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதனால இதை நான் அப்படியே விட்டுறேன் இந்த இதை. நெக்ஸ்ட் ப்ரைஸ், அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் எவ்வளவு. ஸோ இது நமக்கு ஃப்ளோட்டா இருக்க போகுது. ஓகேவா? ஏன்னா பாயிண்ட்ஸ்லயும் நமக்கு அந்த வேல்யூ வரும் அப்படிங்கிறதுனால ஃப்ளோட் அப்படிங்கிறத போட்டுறோம். நெக்ஸ்ட் குவான்டிட்டி, எவ்வளவு குவான்டிட்டி நமக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ குவான்டிட்டி, குவான்டிட்டியும் சேம் அதே மாதிரியே காலம். இதை வந்து நான் இன்டீஜர்ல வச்சுக்கிறேன். ஏன்னா இது பாயிண்ட் வேல்யூல வராது குவான்டிட்டி. ஸோ அதனால இதை இன்டீஜர்ல வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட் டேபிளுக்கான ஸ்கீமா வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேல்ஸ் டேபிளுக்கான கிரியேட் பண்ண போறோம். ஸோ கிளாஸ் சேல்ஸ் அப்படிங்கிறது போட்டு சேல் அப்படின்னு வச்சுக்கோமா. இதுலயும் சேம் அதே மாதிரியே நான் இங்க இருந்தே அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். பட் ஆனா இதுல சில வேல்யூஸ் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அதை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் டேபிளோட நேமா நான் இங்க என்ன கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டேபிளோட நேம் சேல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ரெண்டாவது இந்த ஐடி வந்துட்டு நான் சேம் இதே தான் வச்சுக்கிறேன். ஐடி வந்து எனக்கு பிரைமரி கீயா இருக்க போகுது. அதே நேரத்துல இது வந்துட்டு இண்டெக்ஸ் வந்து ட்ரூவா இருக்க போகுது. ரெண்டாவது வந்து ப்ராடக்ட் நேம். ஸோ ப்ராடக்ட் நேமும் எனக்கு சேமா தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க எடுத்துக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குவான்டிட்டி. ஸோ இந்த கேட்டகரிலாம் நமக்கு தேவையில்லை. குவான்டிட்டி அதோட டோட்டல் ப்ரைஸ் என்ன. ஸோ அதுதான். ஸோ இந்த நேம் நமக்கு இருக்கும். கேட்டகரி தேவையில்லை. ஸோ கேட்டகரியை நான் அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு
இங்க நான் என்ன போடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டோட்டல் ப்ரைஸ் வச்சுக்கலாமா இதை டோட்டல் ப்ரைஸ். நம்ம இதோட நேமையும் சேஞ்ச் பண்ணலாம். ப்ராடக்ட் நேம் ப்ராடக்ட் நேம் டோட்டல் கேட்டகரி குவான்டிட்டி இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன போட போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு குவான்டிட்டிங்கிறது போட்டா. நெக்ஸ்ட் எப்போ இது கிரியேட் ஆயிருக்கு, அதாவது அந்த சேல் வந்து எப்போ மேக் ஆயிருக்கு நமக்கு, ஸோ அதையும் நம்ம இங்க போட போறோம். ஓகேவா. கிரியேட்டட் அண்டர் ஸ்கோர் அட். ஓகேவா. ஸோ கிரியேட்டட் அண்டர் ஸ்கோர் அட்டுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அதே மாதிரி காலம் கிரியேட் பண்ணிட்டு டே டைம் நம்ம இங்க இம்போர்ட் பண்ணோம்ல, ஸோ அந்த டே டைமை இங்கே தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். டே டைம் நம்ம டிஃபால்ட், இது டிஃபால்ட்டா எனக்கு எப்போ இது நடக்குதோ ஸோ அந்த இதுதான். ஸோ டிஃபால்ட் ஈக்குவல் டு டே டைம் டாட் யூடிசி. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம மாடல்ஸ் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இது வந்து நம்மளோட டேட்டா பேஸ்க்காக. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கீமா ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போறோம். HTMA.py. இந்த ஸ்கீமா எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் மாடல் இருக்கும்ல நம்மளோட ஏபிஐ போடுறதுக்காக. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்கீமா ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ ஃப்ரம் பைடான்டிக் இம்போர்ட் பேஸ் மாடல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இங்கேயும் டேட் டைம் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஃப்ரம் டேட் டைம் இம்போர்ட் டேட் டைம். நெக்ஸ்ட் நான் வந்து இங்க என்னென்னலாம் ஆக்ஷன் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இருக்கும், ப்ராடக்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணணுமா. ஸோ நான் வந்து ப்ராடக்ட் எல்லாம் கிரியேட் பண்றதுக்காக ஒரு பைடாண்டிக் மாடல் வந்து இங்க எழுதிக்கிறேன், அதாவது ரிக்வஸ்ட் மாடல் வந்து இங்க எழுதிக்கிறேன். ஓகேவா. ஸோ கிளாஸ் ப்ராடக்ட் கிரியேட் அப்படின்னு அதோட நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா. ஸோ இது பேஸ் மாடல் வந்து ஸோ இந்த ப்ராடக்ட் கிரியேட் பண்றதுக்கு நான் யூசர் கிட்ட இருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வாங்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேம் வாங்குறேன், STR, தென் கேட்டகரி என்ன அப்படிங்கிறதையும் யூசர் கிட்ட இருந்தே வாங்கிக்கிறேன். கேட்டகரி. ஸோ அதுவும் எனக்கு ஸ்ட்ரிங்காக தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் எவ்வளோ ப்ரைஸ் வந்து நம்ம யூசர் வந்து அதுக்காக வைக்கிறாங்க அப்படிங்கிறத ப்ராடக்ட் கிரியேட் பண்ணும் போதே நான் வாங்கிக்கிறேன். ஃப்ளோட் அதோட சேர்த்து குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி வந்து ரிசீவ் ஆகிருக்கு, எவ்வளோ குவான்டிட்டி வந்து நீங்கள் ப்ராடக்ட்ல கிரியேட் பண்ணுறீங்க, ஸோ அதுவும் வச்சுக்கலாம் குவான்டிட்டி. ஸோ அதை வந்து நம்ம இன்டீஜர்னு வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ப்ராடக்ட் கிரியேட் பண்றதுக்கான ரெக்வஸ்ட் மாடல் ரெஸ்பான்ஸ் மாடல் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணதுலேருந்து வர ரெஸ்பான்ஸ், அதாவது ஸோ அந்த ஓஆர்எம் அந்த இதை நம்ம எழுத போறோம். ஓகேவா. ஸோ கிளாஸ் ப்ராடக்ட் ரெஸ்பான்ஸ், அதுக்கு இங்க ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம்ல, ஸோ அந்த கிரியேட் பண்ணதை இங்க அப்படியே இங்க உள்ள எடுத்துக்கிறோம். ஓகேவா. ப்ராடக்ட் கிரியேட் ஐடி. ஸோ இந்த எப்படி இந்த மேல ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அந்த கிளாஸை இன்னொரு கிளாஸ்ல இம்போர்ட் பண்றது எல்லாமே நம்ம ப்ரீவியஸா வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நம்மளோட சேனல் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல. ஸோ அது பார்க்காதவங்க பார்த்துவாங்க, புரியல அப்படின்னு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் கான்ஃபிக் ஓஆர்எம் வந்து ட்ரூ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓஆர்எம் அண்டர்ஸ்கோர் மோட் ஈக்குவல் டு ட்ரூ. ஓகேவா. ட்ரூன்னு செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் இப்போ எப்படி ப்ராடக்ட் கிரியேட் பண்ணணும் சேம் அதே மாதிரியே சேல்ஸோட ஹிஸ்டரி மெயின்டைன் பண்றேன்னா ஸோ நான் சேல்ஸும் கிரியேட் பண்ணணுமா. ஸோ கிளாஸ் சேல் கிரியேட். இதுக்குள்ள இது ஆப்வியஸா நமக்கு பேஸ் மாடல் வந்து வருது. பேஸ் மாடல் இதுல வந்துட்டு ப்ராடக்டோட நேமு குவான்டிட்டி மட்டும் ப்ராடக்ட் அண்டர் ஸ்கோர் நேமு. ஸோ இது வந்து நமக்கு ஸ்ட்ரிங்கா இருக்க போகுது, அதோட சேர்த்து குவான்டிட்டி. ஸோ இது நமக்கு இன்டீஜரா இருக்க போகுது. ஓகேவா. ஸோ அதே மாதிரியே நம்ம எப்படி ப்ராடக்ட் ரெஸ்பான்ஸ் கிரியேட் பண்ணுமோ சேம் அதே மாதிரியே சேல்ஸ் ரெஸ்பான்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா. சேல்ஸ் ரெஸ்பான்ஸ்
சேல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ இது வந்து நமக்கு பேஸ் மாடல் வந்து டெரைவ் ஆயிட்டது. இதுல ஐடி இந்த ரீடியல் தான் நான் வந்துட்டு இன்வாய்ஸ் கிரியேட் பண்றப்போ ஷோ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஐடியில் இன்டீஜர் நமக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்டோட நேமு, அது வந்து நமக்கு ஸ்ட்ரிங்கு. அடுத்தது குவான்டிட்டி, குவான்டிட்டி வந்து நமக்கு இன்டீஜர். நெக்ஸ்ட் எவ்வளோ ப்ரைஸ், அதுக்கு டோட்டல் ப்ரைஸ் எவ்வளவு இன்வாய்ஸ் கிரியேட் பண்றப்போ நமக்கு லாஸ்ட்டாக வரும்ல டோட்டல் ப்ரைஸ். ஸோ அந்த டோட்டல். ஸோ இது வந்துட்டு நமக்கு ஃப்ளோட்டு. நெக்ஸ்ட் இது எப்போ கிரியேட் ஆகிருக்கு, அண்டர்ஸ்கோர். ஓகேவா? இங்க டேட் டைம் இம்போர்ட் ஆயிடுச்சா? சேம் அதே மாதிரியே கிளாஸ் கான்ஃபிக் இது அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணுங்க. சரி. ஸோ இப்போ நம்ம ஸ்கீமாவும் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரெட் ஆப்ரேஷன் இங்கே மேக் பண்ணணுமா? ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் புதுசாக வந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டை ஆட் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் அதுக்கான டேபிள் நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் அதுக்கான டேட்டாபேஸ் டேபிள் கிரியேட் பண்ணோம். டேபிள்ல என்னென்ன காலம்ஸ்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம ஏபிஐ மூலியமா ஆக்சஸ் பண்றதுக்காக ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் மாடல் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரெட் ஆப்ரேஷன் மேக் பண்றதுக்கான பைத்தன் கோட் வந்து எழுத போறோம். ஓகேவா? ஸோ நான் அதுக்காக பைத்தன் ஃபைல் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரெட் அப்படிங்க வச்சுக்கிறேன். கிரெட் டாட் பை. ஓகேவா? ஸோ இதுல நான் எப்போதும் போல இங்க டேட்டாபேஸ் ஓஆர்எம் யூஸ் பண்ண போறதுனால எஸ்கியூஎல் ஆல்கமி டாட் ஓஆர்எம் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஃப்ரம் செஷன் மேக்கர் செஷன் சாரி இம்போர்ட் செஷன். நான் ஃப்ரம் முன்னாடி இருந்துட்டேன். ஸோ இம்போர்ட் செஷன். ஓகேவா? ஸோ செஷன் வந்து இம்போர்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். மாடல். நெக்ஸ்ட் இம்போர்ட் ஸ்கீமா. நம்ம இங்க எழுதிருக்கோம்ல அந்த ஸ்கீமா. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ எல்லாமே இம்போர்ட் பண்ணியாச்சு. நான் ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட் எழுத போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்றதுக்கான கோட் எழுத போறேன். அதாவது நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம யூஐல கொடுப்போம்ல, ஸ்டீம் ரேட்ல நம்ம ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறோம்ல. ஸோ அங்கே நான் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணணும்னா, நான் ஆட் பண்ற ப்ராடக்ட் வந்து என்னோட டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகணும். ஓகேவா? ஸோ நான் அதுக்காக ஒரு மெத்தட் எழுதுறேன். கிரியேட் அண்டர் ஸ்கோர் ப்ராடக்ட். ஸோ இந்த கிரியேட் அண்டர் ஸ்கோர் ப்ராடக்ட் எங்க நமக்கு சேவ் ஆகணும்? டிபில வரணுமா? ஸோ டிபி செஷன் செஷன் கமா ப்ராடக்ட்ல என்ன கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஸ்கீமான்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த ஸ்கீமால ஆல்ரெடி ப்ராடக்ட் கிரியேட் பண்றதுக்கான நம்ம இது எழுதியாச்சு. ப்ராடக்ட் கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன இதெல்லாம் தேவையோ, என்னென்ன காலம்லாம் தேவையோ, ஸோ அதெல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ நான் அந்த ஸ்கீமாலேருந்து அதை அப்படியே எடுத்துக்கிறேன். ஸ்கீமா டாட் ப்ராடக்ட் கிரியேட். ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் கிரியேட் இதில் நெக்ஸ்ட் மெத்தட் நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டிபி அண்டர் ஸ்கோர் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ டிபி டாட் ப்ராடக்ட். இதுல மாடல்ஸ்ல இருந்து ப்ராடக்ட்ல வந்து நான் அதை எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் மாடல்ஸ் டாட் ப்ராடக்ட். இதுல ஸ்டார் ப்ராடக்ட் டாட் டிக்ஷனரி. நான் லாஸ்டா இதோட கோட் பேஸும் கம்ப்ளீட்டா உங்களுக்கு கொடுக்குறேன் டிரைவ்ல போட்டு. ஸோ யாருக்காவது அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்மளோட டிபில ஆட் பண்ணிக்கலாம். டிபி டாட் ஆட் டிபி ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ டிபி அண்டர் ஸ்கோர் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ டிபி அண்டர் ஸ்கோர் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஆட் பண்ணியாச்சு டிபில. நெக்ஸ்ட் நான் டிபியை கமிட் பண்ணிக்கிறேன். ஸோ டிபி டாட் கமிட். ஓகேவா? ஸோ டிபியை கமிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டிபி வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு என்னென்ன ப்ராடக்ட்லாம் நம்ம ஆட் பண்ணமோ அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ டிபி கமிட் போட்டு டிபி டாட் ரெஃப்ரெஷ் டிபி அண்டர் ஸ்கோர் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ரிட்டர்ன்.
and db_product. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்றதுக்கான பைத்தான் மெத்தட் வந்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா, ப்ராடக்ட்டை கெட் பண்றதுக்காக மெத்தட். எதுக்காக அப்படின்னா, ஸோ நம்ம இதுல இருக்கிறதுல என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்கோ, ஸோ அந்த ப்ராடக்ட் எல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்காக நான் ஒரு மெத்தட் வந்து முன்னாடி எழுதி வச்சிருக்கேன். கெட் அண்டர்ஸ்கோர் ப்ராடக்ட். ஸோ இதான் என்னோட மெத்தட் நேம். ப்ராடக்ட்ஸ் இங்கேயும் கிரியேட் ப்ராடக்ட் கெட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு மாத்திக்கலாம். ஸோ டிபி நமக்கு டிபி நேம் தான் வரப்போகுது. ஸோ டிபி செஷன் கோலன் வச்சுட்டு நான் வந்துட்டு டிபியில் வந்துட்டு ரன் பண்ணிட்டு மொத்த டேட்டாவை நான் எடுத்துக்கலாம். டிபி டாட் query இதுல மாடல்லேருந்து மாடல் டாட் ப்ராடக்ட். என்ன ப்ரோ நீங்க வந்து SQLite சொல்லிட்டு டிபியில் ரன் பண்றதுக்கு எல்லாமே செலக்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு இல்லாம டைரக்டா பைத்தான்ல எழுதுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம SQL ஆல்கமி யூஸ் பண்ணிருக்கோம்ல. ஸோ SQL ஆல்கமி யூஸ் பண்ணும்போது நம்ம டைரக்டா நம்மளோட எல்லா ஆப்பரேஷன்ஸுமே பைத்தான்ல எழுதிக்கலாம். அதாவது ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங்ல ஸ்டில் இது SQLite தான் யூஸ் பண்ணுது. பட் ஆனால் அதுல இருக்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கு, அதுல டேட்டாவை நம்ம அப்டேட் பண்றதுக்கு இதுக்கு எல்லாமே நம்ம பைத்தான்ல எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிரியேட் ப்ராடக்ட்டுக்கு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் கெட் ப்ராடக்ட்ஸ்க்கு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரியேட் சேலுக்கு தான் நம்ம எழுத போறோம். சேல் நடக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வேணும் அந்த இன்வாய்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம்ல, ஸோ அதுக்காக எழுத போறோம். சேல் சேம் அதே மாதிரியே இந்த லைன் அப்படியே நான் காப்பி பண்ணி இது வந்து வரையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் சேம் யூஸ் பண்ண போறோம். இங்க ப்ராடக்ட்டுக்கு பதிலாக சேல், ஸ்கீமால ப்ராடக்ட் கிரியேட்டுக்கு பதிலாக சேல் கிரியேட். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி முன்னாடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, ஸோ சேல் கிரியேட். நெக்ஸ்ட் இதுக்குள்ள ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட் தான் எடுக்கிறோம். ஸோ ப்ராடக்ட் ஈக்குவல் டு டிபி டாட் query மாடல் டாட் ப்ராடக்ட். மாடல்ஸ் டாட் ஓகேவா? ஸோ மாடல் ஸ்டார்ட் ப்ராடக்ட் இதுலேருந்து நமக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அந்த ப்ராடக்ட் நேமை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்காக ஃபில்டர் இதுல மாடல்ஸ் டாட் ப்ராடக்ட் டாட் நேம். அதுல நமக்கு ப்ராடக்ட் நேம் இருக்குல்ல, ஸோ அந்த ப்ராடக்ட் நேம் ஈக்குவல் டு அதுல நான் வந்து சேல்ல இருக்க ப்ராடக்ட் நேம் வந்து நம்ம இப்போ என்ன ப்ராடக்ட் கொடுக்குறோமோ ஸோ அது ரெண்டும் சேமா இருக்கான்னு பார்த்துட்டு அதை மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ சேல் டாட் ப்ராடக்ட் நேம். ஓகேவா? ஸோ சேல் டாட் ப்ராடக்ட் இதுல டாட் ஃபர்ஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நமக்கு ப்ராடக்டே இல்லைன்னா நம்ம என்ன பண்றது? அது நான் ரிட்டர்ன் பண்ணோம்ல, ஸோ அதுக்காக ஒரு எஜுகேஷன் எழுதுறேன். இஃப் நாட் ப்ராடக்ட் வந்து நமக்கு எம்டியா இருந்துச்சுன்னா அதை வந்து நன்னு ரிட்டர்ன் பண்ணிடு. ரிட்டர்ன் நன் அப்படின்னு போட்டுறேன். ஓகேவா? சப்போஸ் அதுல ஆஃப் குவான்டிட்டி இல்லை அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம ஒரு பென் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், பென்னுல வந்துட்டு 5 சேல் நடக்குது அப்படின்னு நீங்க போடுறீங்க. பட் ஆனால் நம்ம கிட்ட இருக்கிறதே 3 பென்னு தான் அப்படின்னா, ஸோ அதையும் நம்ம ஹேண்டில் பண்ணல. ஸோ அதுக்காக ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறேன். இஃப் ப்ராடக்ட் டாட் குவான்டிட்டி ஈக்குவல் லெஸ் தென் நம்ம சேல்ஸ் குவான்டிட்டியோட லெஸ் தெனா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த இடத்துக்கிட்ட நம்ம போகணும். நாட் எனஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லணும். ஸோ சேல் டாட் குவான்டிட்டி தென் ரிட்டர்ன் பண்றோம். என்ன ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னா நாட் என்ன ஸ்டாக். ஓகேவா? ஸோ நம்ம இப்ப ஏன்னா இதுக்கு வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சப்போஸ் இது ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அதை நான் மல்டிப்ளை பண்ணுமா? இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு பொருள் வித்துருக்கேன். அந்த பொருளோட விலை 10 ரூபாய் அப்படின்னா, இப்போ நான் 5 குவான்டிட்டி என்டர் பண்ணேன்னா 50 ரூபாய் அப்படின்னு நான் போடணுமா? ஸோ அதுக்கான கால்குலேஷன் நான் போடணும்ல இங்க பைத்தான்ல. ஸோ அதுக்காக டோட்டல் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு வேரியபிள். ஸோ ப்ராடக்டோட குவான்டிட்டி என்ன இன்ட்டு அதோட ப்ரைஸ். ஸோ ப்ராடக்ட் டாட் ப்ரைஸ் இன்ட்டு ப்ராடக்ட் டாட்
குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ நான் அப்படி பண்ணும்போது எனக்கு எவ்வளோ ப்ராடக்ட் இருக்கோ ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கான மொத்த அமௌண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சிருமா? ஸோ அதுக்காக ப்ராடக்ட் டாட் ப்ரைஸ் இன்ட்டு ப்ராடக்ட் டாட் குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் டாட் குவான்டிட்டிலேருந்து அதை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இப்போ என்கிட்ட ஆல்ரெடி 5 பொருள் இருக்கு. அதில் 3 பொருள் நான் வித்துட்டேன் அப்படின்னா பாக்கி 2 பொருள் இருக்குமா? ஸோ அந்த 2 பொருளும் நான் டேட்டாபேஸில் அப்டேட் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக ப்ராடக்ட் குவான்டிட்டி அப்படிங்கிறத போட்டுட்டு மைனஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கோ ஸோ அந்த சேலை வந்து நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். சேல் டாட் குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ மைனஸ் பண்ணிட்டு இதை வந்து நான் டேட்டாபேஸில் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ டிபி டாட் சேலில் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். ஓகே, மாடல்ஸ் டாட் சேல் இதுக்குள்ள நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். என்ன ப்ராடக்ட், எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ ப்ரைஸ். ஸோ இதை வந்து நம்ம ஹிஸ்ட்ரி டேஷ்போர்டு ஒன்று வச்சிருக்கோம்ல. ஸோ அந்த டேஷ்போர்டில் காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ராடக்ட் நேம் ப்ராடக்ட் டாட் நேம். நெக்ஸ்ட் குவான்டிட்டி ஓகேவா? ஸோ குவான்டிட்டி சேல் ஈக்குவல் டு குவான்டிட்டி. நெக்ஸ்ட் எவ்வளோ டோட்டல் ப்ரைஸோ அந்த டோட்டல் ப்ரைஸுங்கிற காலம்ல இங்கே டோட்டலாக நம்ம என்ன கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோமோ அதை அப்படியே என்ட்ரு பண்ணிடலாம். டோட்டல். ஓகேவா? ஸோ இதை என்ட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த டிபியில் ஆட் பண்ணிட்டு கமிட் பண்ணிடலாம். டிபி டாட் ஆட் ஆஃப் டிபி அண்டர் ஸ்கோர் சிஎல். நெக்ஸ்ட் டிபி அப்படியே கமிட் பண்ணிடலாம். இங்கே டிபி டாட் வச்சிட்டோம்னா ஸோ அண்டர் ஸ்கோர் டிபி சிஎல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டிபி டாட் கமிட். ஸோ டிபியில் கமிட் பண்ணியாச்சு. சேம் அதே மாதிரி ரெஃப்ரெஷ் டிபி டாட் ரெஃப்ரெஷ் டிபி டாட் சேவ் டிபி அண்டர் ஸ்கோர் சேவ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம டிபி டாட் டிபி அண்டர் ஸ்கோர் ஸ்கேல வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன் டிபி அண்டர் ஸ்கோர் ஸ்கேல். ஓகேவா? சேம் இதே மாதிரியே நம்ம கிரியேட்டுக்கு எழுதியாச்சா. நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட்டுக்கு எப்படி எழுதணுமோ அதே மாதிரியே சேலையும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சேல் பார்க்கறதுக்காக கெட் சேல் சேல்ஸ் மெத்தடு சேம் இதே மாதிரி டிபி தான் இங்கேயே ரன் ஆக போகுது. பட் தான் இங்கே ப்ராடக்ட் டேபிளுக்கு பதிலாக நமக்கு சேல் டேபிள் வந்து வரப்போகுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம த்ரெட் ஆப்ரேஷனுக்கான பைத்தான் கோடும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆக்சுவலா இப்பதான் நம்ம வந்து எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஒரு ஒரு நம்ம ப்ராடக்ட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட், சேல்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட். ஏன் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் கிரியேட் பண்ணோம்ல. ஸோ அந்த ஃப்ரண்ட் அண்ட் வந்து நம்மளோட எண்ட் பாயிண்ட் தான் வந்து கால் பண்ண போகுது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஃபாஸ்ட் ஏபிஐல. ஸோ இதை வந்து நான் மெயின் டாட் பை அப்படின்னு கொடுத்துக்கிறேன். மெயின் டாட் பை. ஓகேவா? நான் இங்க வந்து ஃபாஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ண போறேன்னா ஸோ ஃப்ரம் ஃபாஸ்ட் ஏபிஐ இம்போர்ட் ஃபாஸ்ட் ஏபிஐ ஆமா நான் இங்கே டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஸோ டிபெண்ட். நெக்ஸ்ட் நான் எஸ்கியூஎல் ஆல்கமி யூஸ் பண்ண போறேன். எஸ்கியூஎல் ஆல்கமி இதில் எஸ்கியூஎல் ஆல்கமி டாட் ஓஆர் ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் இம்போர்ட் செஷன் மட்டும் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ரிமைனிங் எல்லாமே எனக்கு அந்தந்த ஃபைலில் இருந்தால் நான் அது மொத்தமாக இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து நான் என்னென்ன ஃபைல்லாம் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்போர்ட் மாடல்ஸ் ஃபைல்ஸு. நெக்ஸ்ட் இம்போர்ட் ஸ்கீமா. ஏன் அப்படின்னா இங்கதான் நம்ம வந்து எல்லா எண்ட் பாயிண்ட் எழுத போறோம். ஸோ நம்மளோட ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் மாடல்லாம் நம்ம இங்கே தான் கொடுப்போம். ஓகேவா? ஸோ இம்போர்ட் த்ரெட். நம்ம என்னதான் செப்பரேட்டா மெத்தட்ஸ்லாம் எழுதியிருந்தாலும் அந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம இங்கே தான் இன்வோக் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரம் டேட்டாபேஸ் டேட்டாபேஸ்னா நம்மளோட டிபி. ஸோ டிபி இம்போர்ட் இன்ஜின் இருக்குல்ல. ஸோ அதையும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து செஷன் லோக்கல் ஆமா நம்ம அதில் பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோமா. ஸோ அந்த பேஸையும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நம்ம வந்து கனெக்ஷன் மேக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பைண்டுன்னு போட்டு ஒன்று எழுதணும்ல. சேம் அதே தான். பேஸ் டாட் மெட்டா டேட்டா டாட்
கிரியேட். ஸோ அதுக்குள்ள பைண்ட் ஈக்குவல் டு இன்ஜின். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இதுக்கான கோடு எழுதி நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நம்ம ஃபாஸ்ட் ஏபி யூஸ் பண்ண போறோமா. ஸோ நான் வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது ஃபாஸ்ட் ஏபியில் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் நெக்ஸ்ட் நம்ம வந்து டிபி வச்சுட்டு இங்கே போடணும். ஸோ டிபியை வந்து இங்கே இம்போர்ட் பண்ற மாதிரி கெட் டிபி. ஸோ get underscore டிபி. ஓகேவா? செஷனை வந்து இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். டிபி ஈக்குவல் டு செஷன் லோக்கல் நான் ட்ரை போட்டு ட்ரை இதுக்குள்ள டிபி. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு ஃபைனலி. ஸோ அந்த ஃபைனலிக்குள்ள டிபி வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? க்ளோஸ். ஸோ இப்போ நம்ம டிபிக்கான கோடிங் எழுதிச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பை டிஃபால்ட்டா எனக்கு ஹோம் பேஜ் வரணுமா. ஸோ அந்த ஹோம் பேஜ் நம்ம யூஏல நார்மலா ரியாக்ட்ல ஒரு அப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம். ஸோ நம்ம எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட மெயின் டாட் ஃபைல வெறும் ஸ்லாஷ் மட்டும் இருக்க மாதிரி வச்சு ஒரு ஹோம் பேஜ் கிரியேட் பண்ணுவோம் ஒரு எண்ட் பாயிண்ட். ஸோ சேம் அதுதான் ஆப் டாட் கேட். ஸோ இதுக்குள்ள நான் வெறும் ஸ்லாஷ் மட்டும் வர மாதிரி வச்சு ஒரு ஹோம் பேஜ். கேட். ஸோ கோலன் ஹோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணி தான் போகிறேன். இன்வென்ட்ரி பில்லிங் ரவுட்டிங் அந்த மாதிரி. ஓகேவா? இதில் நான் என்ன போடுறேன் அப்படின்னா ஒரு மெசேஜ் மாதிரி போட்டுக்கலாமா. இதுக்குள்ள நான் இன்வென்ட்ரி அண்ட் பில்லிங் இஸ் ரன்னிங் அப்படின்னு போட்டேன். இன்வென்ட்ரி அண்ட் பில்லிங் ஏபிஐ. ஸோ இதான் ஹோம் பேஜில் எனக்கு வரப்போகுது. நெக்ஸ்ட் ஸோ இப்போ நம்ம ஹோம் பேஜுக்கான ஏபி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் ப்ராடக்ட் இருக்குல்ல. ஸோ அந்த ப்ராடக்ட்டை ஆட் பண்ணுறதுக்கான எண்ட் பாயிண்ட் வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ அடுத்து ஆப் டாட் ப்ராடக்ட். ஸோ ஆப் டாட் போஸ்ட்னு எடுத்துக்கலாமா அதை. சாரி ப்ராடக்ட் இல்லை போஸ்ட். ஸோ ப்ராடக்ட் வந்து நம்ம எங்கே எழுதணும்னா நம்மளோட ஏபிஎல் தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா நம்ம ஒரு ப்ராடக்ட்டை ஆட் பண்ணுறதுக்கான மெத்தட் காலிங் வந்து இங்கே எழுத போகிறோம். நம்ம ஆல்ரெடி மெத்தட் எல்லாமே எழுதியாச்சு ஒரு ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே அதுக்கான காலிங் மட்டும் எழுத போகிறோம். அதுக்கப்புறமா அதில் டேட்டா வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆட் அண்டர்ஸ்கோர் ப்ராடக்ட். ஸோ இதுக்குள்ள ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் போல இதில் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா நம்மளோட ஸ்கீமா. ஸ்கீமா டாட் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன்லாம் தேவையோ அதுதான் பேஸ் மாடலாக கொடுக்குறேன். ரிக்வெஸ்ட் மாடலாக. ஸோ கமா டிபி செஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ இது கமா டிபி செஷன். நான் இங்கே டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ண போறேன். அதாவது நம்மளோட கெட் டிபி இருக்குல்ல. நம்ம எப்போ இந்த ப்ராடக்ட்டை கால் பண்றோமோ ஸோ அப்போ மட்டும் நம்மளோட டேட்டா பேஸ் வந்துட்டு இதான போதும். ஓகேவா? அது முடிஞ்சோடனே எனக்கு க்ளோஸ் ஆயிடணும். ஸோ டிபெண்ட்ஸ் கெட் அண்டர்ஸ்கோர் டிபி. ஓகேவா? மெத்தட் எழுதியாச்சு. ஸோ அந்த மெத்தட் வந்துட்டு நமக்கு இந்த க்ரெட்டில் இருக்குல்ல. க்ரெட்டில் கிரியேட்னு நம்ம ஒரு மெத்தட் எழுதிருக்கோம்ல கிரியேட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ இந்த மெத்தடை நம்ம இங்கே உள்ள அப்படியே கால் பண்ண போறோம். ஸோ ரிட்டர்ன் இங்க அப்படியே கிரியேட். ஸோ த்ரெட்ல இருக்க கிரியேட் ப்ராடக்ட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அந்த மெத்தடுக்கு நான் வந்து டிபியும் என்னோட ப்ராடக்டையும் அனுப்பிடுறேன். டிபி கமா ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு எண்ட் பாயிண்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்டை வியூ பண்ணுறதுக்கான எண்ட் பாயிண்ட். ஸோ சேம் இதே மாதிரி தான் நம்ம இந்த கிரியேட் ப்ராடக்ட்டுக்கு பதிலாக வியூ ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஒரு மெத்தட் எழுதியிருக்கோம்ல நம்ம த்ரெட்டில். ஸோ அதை இங்கே யூஸ் பண்ணணும். பட் நான் இங்கே எண்ட் பாயிண்ட் வந்து நமக்கு போஸ்ட் இல்லை கெட். ஓகேவா?
ஸோ இதை வியூ பண்றதுக்காக ஸோ இதே சேம் என் பாயிண்டே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா ஒன்று வந்து போஸ்ட் ஒன்று கெட் அப்படிங்கிறதுனால இங்கே ஆட் ப்ராடக்ட் பதிலாக கெட் ப்ராடக்ட் அப்படின்னு மாற்றிடலாம். சேம் அதே மாதிரியே இங்கே டிபி நமக்கு இருக்க போகுது. நெக்ஸ்ட் இங்கே நம்ம எந்த ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷனுமே பாஸ் பண்ண போறதில்ல. ஸோ அதனால டிபி மட்டுமே நமக்கு போதும். அதோட சேர்த்து இங்கே டிபெண்ட்ஸ்ல இந்த கெட் டிபி இருக்க போகுது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்றோம்னா ப்ராடக்ட் கெட் டிபி கெட் ப்ராடக்ட் த்ரெட் கெட் அண்டர் ஸ்கோர் ப்ராடக்ட்ஸ். ஸோ ப்ராடக்ட்ஸ்னு வச்சிருக்கோம். ஸோ ப்ராடக்ட்ஸ் ஓகேவா. ஸோ இது இப்போ ப்ராடக்டை எடுக்கிறதுக்கான என் பாயிண்ட்டும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ ப்ராடக்ட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சேல்ஸ் கிரியேட் பண்ணணுமா. ஸோ அந்த சேல்ஸ் கிரியேட் பண்றதுக்கு சேம் இதே மாதிரியே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு போஸ்ட் மெத்தட் தான் எழுதணும். போஸ்ட் என் பாயிண்ட் தான் எழுதணும். ஸோ போஸ்ட் இங்க சேல்ஸ் அப்படின்னு இந்த என் பாயிண்ட் வச்சுக்கிறேன். சேல்ஸ் ஓகேவா. ஸோ இங்க ஆட் ப்ராடக்ட்டுக்கு பதிலாக கிரியேட் சேல் அப்படின்னு மாத்திக்கலாமா இந்த மெத்தடை. ஸோ நான் அப்படியே ரீயூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. கிரியேட் அண்டர் ஸ்கோர் சேல் ஓகேவா. ஸோ இதுல அதே மாதிரி தான் நமக்கு ப்ராடக்ட் நேமுக்கு பதிலாக இங்க சேல் அப்படின்னு மாத்திட்டு இங்க ப்ராடக்ட் கிரியேட்டுக்கு பதிலாக சேல் கிரியேட் ஓகேவா. ஸோ இதுதான் டிபி டாட் செஷன் டிபி இது எல்லாமே காமன் தான். இங்க கிரியேட் ப்ராடக்ட் பதிலாக கிரியேட் சேலு அப்புறம் இங்க சேல் சேலு கிரியேட் ப்ராடக்ட் பதிலாக கிரியேட் சேல் ஓகேவா. ஸோ கிரியேட் சேல். நெக்ஸ்ட் இதே மாதிரியே நம்ம கெட் பண்ண போறோம். ஓகேவா. ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த சேல்ஸ் எல்லாமே நம்ம ஒரு டேபிள் மாதிரி வச்சுட்டு அந்த டேபிள்ல வந்து பார்க்க போறோம். எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு அது எல்லாமே பார்க்கறதுக்கு. ஸோ அதுக்காக ஒரு கெட் எண்ட் பாயிண்ட். ஸோ அந்த கெட் எண்ட் பாயிண்ட்டையும் நான் சேல்ஸ்லேயே வச்சுக்கிறேன். சேல் கெட் சேல்ஸ் ஓகேவா. சேல்ஸ் இதுல டிபி டாட் ஓஷன் டிபி இங்க வந்து கெட் ப்ராடக்ட்ஸ்க்கு பதிலாக கெட் சேல்ஸ் ஓகேவா. ஸோ இதுல டிபியை பாஸ் பண்றோம். அவ்வளவு. இப்போ நமக்கு என்னென்ன எண்ட் பாயிண்ட் எல்லாம் தேவையோ அந்த எண்ட் பாயிண்ட் எல்லாமே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இதை நம்ம ரன் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஃப்ரண்ட் எண்டையும் நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஸோ நான் ஃப்ரண்ட் எண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இங்க நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஸ்ட்ரீம்லெட் யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் ஸ்ட்ரீம்லெட்டுக்கான கோடு எழுதுறதுக்காக ஆப் டாட் பை அப்படின்னு ஒரு பைதான் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல தான் நான் யூஸ் பண்ண போறேன் ஸ்ட்ரீம்லெட் ஓகேவா. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இம்போர்ட் ஸ்ட்ரீம்லெட் ஆஸ் எஸ்டி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஏன்னா நான் ஸ்ட்ரீம்லெட்ல இருக்க ஒரு ஃபங்க்ஷனையுமே கால் பண்ண போறேன். ஸோ இதை நான் ஒரு தடவையும் ஸ்ட்ரீம்லெட் எழுதுறதுக்கு பதிலாக ஸ்ட்ரீம்லெட் எஸ்டி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்து ரிக்வஸ்டர்ஸ் இப்போ பேண்டாஸ் வந்து அடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது இப்போ பேண்டாஸ் பிடி ஓகேவா. ஸோ பேண்டா. நெக்ஸ்ட் நம்மளோட இந்த பேக் அண்ட் யூஆர்எல் இருக்குல்ல. ஸோ இந்த பேக் அண்ட் வந்து நம்ம எதுல ரன் பண்ண போறோம்னா நம்ம லோக்கல் ஹோஸ்ட் 8000 வந்து நம்ம ரன் பண்ண போறோம் பை டிஃபால்ட்டா. ஸோ அந்த யூஆர்எல் பேக் அண்ட் யூஆர்எல் நான் இங்க அப்படியே வச்சுக்கிறேன். ஏபிஐ அண்டர் ஸ்கோர் யூஆர்எல். எதுக்காக இந்த யூஆர்எல் அப்படின்னா நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்க பட்டன்ஸோ இல்ல சப்மிட் பட்டன் நம்ம கிளிக் பண்ணாலோ ஸோ இது எல்லாமே நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட் வந்து நம்மளோட பேக் எண்ட் தான் கால் பண்ண போகுது. ஸோ அதுக்காக http :/127 பை டிஃபால்ட் போர்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் 0.0.0.1:8000 ஓகேவா. எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு பேஜுக்கு காமனா வந்து ஒரு டைட்டில் வந்து நான் செட் பண்றேன். என்ன அப்படின்னா ht டாட் செட் பேஜ் கான்ஃபிக். ஸோ இதுல நான் என்ன பண்றேன்னா என்னோட டைட்டில் வந்து பேஜ் டைட்டில் வந்து செட் பண்ணிக்கிறேன். பேஜ் டைட்டில். ஸோ பேஜோட டைட்டில் நான் என்ன செட் பண்றேன்னா இன்வென்ட்ரி அண்ட் பில்லிங் சிஸ்டம். இது வந்து ஸ்ட்ரிங்ல எழுதணும்னா பில்லிங் சிஸ்டம் ஓகேவா. ஸோ இன்வென்ட்ரி அண்ட் பில்லிங் சிஸ்டம். இன்வென்ட்ரி பில்லிங் சிஸ்டம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் லே அவுட் வந்து நான் வைடா கொடுத்துக்கிறேன். லே அவுட் வைடு. இப்போ நம்ம பேஜுக்கான டைட்டில் வந்து பை டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் வந்து வச்சாச்சு. ஸோ பேஜுக்கான டைட்டில் நம்ம நெக்ஸ்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்கிறது கான்ஃபிகரேஷன். ஸோ
is title. So st dot title. ஸோ டைட்டில் வந்து சேம் இதே தான் நான் கொடுக்க போறேன். ஸோ இது அப்படியே கொடுக்குறோம் காப்பி பண்ணி. ஸோ இதான் நம்மளோட ஹோம் பேஜில் வரும். ஓகேவா? ஸோ நம்ம டைட்டில் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு ஒரு மெனு பார் வந்து தேவை. எப்படின்னா இங்க சைட்ல வந்து எனக்கு ஒரு மெனு பார் தேவைப்படுது. ஸோ அந்த மெனு பார்ல தான் நமக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் நான் வந்து சூஸ் பண்ண போறேனோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வைக்க போறேன். நான் என்னென்ன ஆப்ஷன்ஸ் தான் வைக்க போறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேஷ்போர்ட் இருக்க மாதிரி வைக்க போறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்றதுக்கு ஒரு மெனு வைக்க போறேன். நெக்ஸ்ட் வியூ பண்றதுக்கு, கிரியேட் பண்றதுக்கு, ஹிஸ்டரி எல்லாமே பாக்குறதுக்கு. ஸோ இதுக்காக மெனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுல st டாட் அது வந்து எனக்கு சைட் பார்ல தான் இருக்க போகுது. ஸோ சைட் பார் இதுல வந்து நான் எப்படி வைக்க போறேன்னா ஒரு செலக்ட் பாக்ஸா வைக்க போறேன். ஓகேவா? செலக்ட் பாக்ஸ். ஸோ இதுல நான் இந்த இதுக்கு ஒரு டைட்டிலும் கொடுக்குறேன். என்ன டைட்டில் அப்படின்னா மெனு அப்படின்னு கொடுக்குறேன். மெனு. ஓகேவா? ஸோ மெனு அப்படின்னு கொடுத்துட்டேன். இதான் என்னோட டைட்டில். நெக்ஸ்ட் நான் இதுல லிஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டேஷ்போர்டு தான் வேணும். ஸோ டேஷ்போர்ட். நெக்ஸ்ட் எனக்கு டேஷ்போர்ட் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு ப்ராடக்ட்டை ஆட் பண்றதுக்கான ஆட் ப்ராடக்ட். ஸோ இது வந்து நமக்கு மெனுவா வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வியூ ப்ராடக்ட். நெக்ஸ்ட் கிரியேட் பில். கேப்ஸ்ல மாட்டிட்டோம். நெக்ஸ்ட் சேல்ஸ் ஹிஸ்டரி. நம்ம பேக் ஹேண்டை ரன் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரண்ட் ஹேண்டை ஒரு தடவை நான் ரன் பண்ணி காட்டிடுறேன். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு இதுல ஸ்ட்ரீம்லீட் அப்ளிகேஷனை ரன் பண்றதுக்கு ஸ்ட்ரீம்லீட் ரன் ஆப் டாட் ஃபைல், அதாவது ரன் போட்டுட்டு நம்ம எந்த இடத்துல ஸ்ட்ரீம்லீட்கான கோட் எழுதியிருக்கோமோ அதை அப்படியே என்டர் கொடுத்துட வேண்டியது. ஓகேவா? எனக்கு அலோ கேக்குது. என்னோட ப்ரௌசர்ல இது ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. இங்க பாத்தீங்களா இன்வென்ட்ரி அண்ட் பில்லிங் சிஸ்டம்னு வந்துருச்சா? ஸோ இதுல மெனு நம்ம கொடுத்த மாப்ப ஸோ மெனுல எனக்கு செலக்ட் பாக்ஸ் மாதிரி வந்துருச்சு. ஆட் ப்ராடக்ட், டேஷ்போர்டு, வியூ ப்ராடக்ட், பில்லிங்கு. ஸோ இப்போ எனக்கு எந்த சேஞ்சுமே ஆகாது. ஏன் அப்படின்னா ஸோ நான் சேஞ்சஸ்க்கான கோடு எழுதல. இப்போ நம்ம செலக்ட் பண்றதுக்கான மட்டும் தான் எழுதிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஃப்ரண்ட் வந்து இங்க ரன் ஆகுது. ஸோ நான் வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக தான் இங்க ரன் பண்ணேன். நெக்ஸ்ட் நம்ம இப்ப மெனு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு மெனுல நமக்கு டேஷ்போர்ட் இருக்கா? ஸோ டேஷ்போர்டு வந்தா நமக்கு என்ன ஆகணும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். இஃப் மெனு வந்துட்டு டேஷ்போர்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா எனக்கு டேஷ்போர்ட் அப்படின்னு டேஷ்போர்ட் எனக்கு செலக்ட் பண்றாங்க அப்படின்னா ஸோ அதுல எனக்கு ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரணும், சேல்ஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரணும். ஸோ அது எவ்வளோ ப்ராடக்ட் எனக்கு சேல் ஆயிருக்கு, எவ்வளோ சேல்ஸ் எனக்கு நடந்திருக்கு, எவ்வளோ ப்ராடக்ட் வந்து என்கிட்ட மொத்தமா இருக்கு, அதுல எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே எனக்கு ஒரு டேபுலர் ஃபார்மேட்ல வரணும். ஸோ அதுதான் என்னோட டேஷ்போர்டு. இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு போட்டு ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்ல இருந்து நம்ம நம்மளோட பேக் அண்ட் ரன் ஆயிட்டு இருக்குல்ல. ஸோ ரன் ஆகல, நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அங்க வந்துட்டு நான் இங்க ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற யூஆர்எல் வந்து ஹிட் பண்றேன். அதாவது இங்க எனக்கு மெயின் இருக்கா? ஸோ இந்த மெயின்ல கெட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு மொத்த டேட்டாவும் வருமா? ஸோ அந்த என் பாயிண்ட்டை நான் ஹிட் பண்ணேன்னா ஸோ அதுதான் இங்க பண்ண போறேன். ரெக்வஸ்டர்ஸ் இந்த லைப்ரரியில டாட் கெட்டுங்கிற மெத்தட்ல எனக்கு பேஸ் யூஆர்எல்ல இருந்து பேஸ் யூஆர்எல்னா நம்மளோட ஏபிஐ ரன் ஆயிட்டு இருக்க யூஆர்எல். ஓகேவா? ஸோ ஏபிஐ யூஆர்எல். ஸோ இதுல ஸ்லாஷ் ஸ்லாஷ் ப்ராடக்ட்ஸ். ப்ராடக்ட்ல இருக்க ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு என் பாயிண்ட் வச்சிருக்கோம். ப்ராடக்ட்ஸ் நம்ம ஃபுல்லாவும் அதே இதை பேஸ் யூஆர்எல் அப்படியே கொடுத்தாங்க ஏபி யூஆர்எல்.
ஸோ நான் ஏபி யூஸ் பண்ணி அதை அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு ப்ராடக்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் டாட் தேவிஸ்ரீனிவாசன். ஓகேவா? சேம் இதே மாதிரியே எனக்கு என்ன வேணும் அப்படின்னா சேல்ஸோட இன்ஃபர்மேஷன் வரணும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு பதிலாக சேல்ஸ் அப்படின்னு இருக்கவா? சேல்ஸ் ரிக்வஸ்டர்ஸ் இதுவும் கெட்டு தான். பட் ஆனால் எனக்கு சேல்ஸுங்கிறதுலேருந்து டேட்டா வரணும். ஓகேவா? ஸோ இது எனக்கு ஜேசன் தான். நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ப்ராடக்ட்ஸோட நான் லென்த் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் டோட்டலாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ டோட்டல் அண்டர் ஸ்கோர் ப்ராடக்ட்ஸ் ஈக்குவல் டு லென் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சேம் இதே மாதிரியே சேல்ஸுக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்னு இருக்கணும். ஸோ டோட்டல் அண்டர் ஸ்கோர் சேல்ஸ் ஈக்குவல் டு லென் ஆஃப் சேல்ஸ். ஓகேவா? ஸோ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ரெவன்யூ வந்து எனக்கு சம் பண்ணி பார்த்து தெரிஞ்சிடும். ஸோ ரெவன்யூ சம் ஆஃப் எனக்கு டோட்டல் ப்ரைஸ் இருக்குல்ல, ஸோ சேல்ஸ்ல இருக்க மொத்தமா சேல்ஸ்ல வந்து எனக்கு எல்லா டேட்டாவும் வரும். ஸோ என்னென்ன டேட்டாலாம் எனக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேல்ஸ்ல இங்க குவான்டிட்டி டோட்டல் ப்ரைஸ் தான் வருது இல்ல. ஸோ இந்த டோட்டல் ப்ரைஸுங்கிறதுல என்ன டேட்டா வருமோ அந்த டேட்டாவை மட்டும் தான் நம்ம இங்க ஷோ பண்ண போறோம். ஸோ அதுக்காக சம்குள்ள எஸ்ங்கிறதுல இருந்து டோட்டல் சேல்ஸ், இந்த எஸ்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃபார் லூப்ல சேல்ஸை ரன் பண்ண போறோம். ஸோ டோட்டல் அண்டர் ஸ்கோர் அது எப்படி போன்னு சொல்றேன். சேல்ஸ் டோட்டல் ப்ரைஸ் இதுல ஃபார் ஃபார் எஸ் வந்து ஓகேவா? ஸோ இதுல இருக்கிறது ஒவ்வொன்றா எடுக்க போறோம். நெக்ஸ்ட் இது என்னன்னா ஒரு டேபிள் ஃபார்மேட்ல ஷோ பண்ணணும்னு சொன்னோம்னா, ஸோ அதனால காலம் 1 வந்து எனக்கு என்ன அப்படின்னா நம்மளோட மொத்தம் நான் 3 காலம் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ காலம் 1, காலம் 2, காலம் 3. ஓகேவா? ஸோ ht டாட் காலம். ஸோ இதுல நான் 3 காலம் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் காலம்ல எனக்கு ப்ராடக்ட் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால காலம் 1ஓட மெட்ரிக் என்ன போடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராடக்ட்ஸ், அதோட டாபிக் வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வச்சுட்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வச்சுட்டு ஸோ இதுல ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன்லாம் அப்படியே போட்டுறேன் இங்க. ஓகேவா? ஸோ டோட்டல் ப்ராடக்ட்ஸ் இதுல நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம்ல, ஸோ அந்த டோட்டல் ப்ராடக்ட்ஸ் அப்படியே போட்டுறேன். சேம் இதே மாதிரியே காலம் 2க்கு அப்புறம் காலம் 3க்கும். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணி இங்க அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ப்ராடக்ட்ஸுக்கு பதிலாக இங்க சேல்ஸ் நெக்ஸ்ட். ஸோ இங்க டோட்டல் சேல்ஸ். நெக்ஸ்ட் ரெவன்யூவா? ஸோ ரெவன்யூ. ஸோ அதுக்கு நம்ம இங்க டோட்டல் ரெவன்யூவை நம்மளோட ருபீஸ் சிம்பிள் போட்டு கொடுக்கணும். அது என்னன்னா டாலர் சிம்பிள் போட்டு டாலர் ரெவன்யூ. ஓகேவா? ஸோ இதுதான் ரெவன்யூ. நெக்ஸ்ட் இது வந்து டேஷ் கோடுக்கு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன மெனு வைக்கணும்னு சொன்னோம், ஒரு ப்ராடக்டை ஆட் பண்றதுக்கான மெனுவா? ஸோ அதுக்கு கேள்வி மெனு வந்துட்டு ஆட் ப்ராடக்டா இருந்துச்சுன்னா ஆட் ப்ராடக்ட் இங்க அப்படியே இருக்குது. ஓகேவா? ப்ராடக்டா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், ஒரு புது ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணோமா? ஸோ யூசர் என்ன ப்ராடக்ட் கொடுக்குறாங்களோ ஸோ அந்த ப்ராடக்ட்டை யூஐல கொடுக்குறத நம்ம பேக் எண்ட்ல அப்படியே ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்காக st டாட் சப் ஹெட்டர்ல நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு இது மாதிரி கொடுக்க போறோம், அதாவது ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுக்க போறோம். ஓகேவா? ஸோ சப் ஹெட்டர்ல நீங்க வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஸோ ஆட் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் ஆட் பண்ண போறீங்கிறத போட்டுட்டு நெக்ஸ்ட் அதோட நேம் என்ன அப்படிங்கிறத வாங்குறோம் ஃபர்ஸ்ட் யூசர் கிட்ட இருந்து. டெக்ஸ்ட் அண்டர் ஸ்கோர் இன்புட். ஸோ இதுல ப்ராடக்டோட நேம் என்ன அப்படிங்கிறத வாங்குறோம். ஓகேவா? யூசர் கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுனால
ப்ராடக்ட் நேம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி டெக்ஸ்ட் இன்புட்டை நம்ம நெக்ஸ்ட் என்ன வாங்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டகரி, ப்ரைஸு, அதுக்கப்புறமா குவான்டிட்டி. ஸோ நான் இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நேம் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் கேட்டகரி, அதுக்கப்புறமா ப்ரைஸு, அதுக்கப்புறமா குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ இங்கேயும் அதே மாதிரி நம்ம மாத்திக்கலாம். ப்ராடக்ட் கேட்டகரின்னு வச்சுக்கலாமா? ப்ராடக்டோட ப்ரைஸ், இங்க ப்ராடக்டோட குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டீடைல்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு சப்மிட் பட்டன் ஆட் பண்றேன். ஸோ அந்த பட்டனை சப்மிட் பண்ணதுக்கு உடனே நமக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்மளோட பேக் எண்ட போய் ஹிட் ஆயிட்டு டேட்டா எல்லாமே நம்மளோட டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகிடும். ஸோ நம்ம டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகிறதுக்கான கோடெல்லாம் ஆல்ரெடி எழுதியாச்சு. பேக் எண்ட்ல ஹிட் ஆகிறதுக்கான எண்ட் பாயிண்ட் எழுதியாச்சு. ஸோ இந்த பட்டனை மட்டும் நம்ம வேலை செய்ய வைக்கணும் இப்போ. ஸோ எஸ்டி டாட் பட்டன். ஸோ இதுல நான் பட்டனோட வேலை என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் ஆட் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இஃப் கண்டிஷன்ல கொடுத்துப்பேன் இந்த பட்டனையும். நெக்ஸ்ட் இதுல டேட்டா வந்து நான் வந்து ரிக்வஸ்டர்ஸ் லைப்ரரி மூலியமா தான் பாஸ் பண்ண போறேன். ஸோ அதனால டேட்டா அப்படிங்கிற ஒரு கீழே வந்துட்டு நான் எழுதிக்கிறேன் நேம். ஓகேவா? ஸோ கோலன் அதுல நேம்ங்கிறத கொடுக்க போறேன். நெக்ஸ்ட் அதோட கேட்டகரி என்ன, அதாவது நேம்னா நம்மளோட ப்ராடக்ட் நேம். நெக்ஸ்ட் கேட்டகரி. ஓகேவா? ஸோ கேட்டகரியில என்ன டேட்டா இருக்கோ நம்ம இங்க எடுத்து வச்சிருக்கோமோ அந்த டேட்டா. நெக்ஸ்ட் ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ்ல ப்ரைஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி, குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டேட்டாஸ் இருக்குல்ல, இந்த டேட்டாவை போஸ்ட் மெத்தட் மூலியமா ரிக்வஸ்டர்ஸ் லைப்ரரி யூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸோட அந்த எண்ட் பாயிண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ரெஸ்பான்ஸ், இது வேரியபிள் தான், ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு ரிக்வஸ்டர்ஸ் டாட் போஸ்ட் ஆஃப், இதுக்குள்ள சேம் அதே மாதிரியே இதுக்குள்ள நம்மளோட யூஆர்எல் ஏபிஐ யூஆர்எல், இதுக்கப்புறமா ஒரு ஸ்லாஷ் ஆட் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் நம்மளோட எண்ட் பாயிண்ட் நேம் ப்ராடக்ட்ஸ் அதை ஆட் பண்ணிட்டு இதுல நம்ம ஜேசன் ஃபார்மேட்டா நம்மளோட டேட்டாவை கொடுக்க போறோம். ஜேசன் ஈக்குவல் டு ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டேட்டா கொடுத்தாச்சு. ஸோ நம்ம டேட்டாவை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ அந்த மெசேஜ் நம்ம ரிட்டர்ன் பண்ணோம்ல, ஸோ எஸ்டி டாட் சக்சஸ். ஸோ ப்ராடக்ட் ஆடட் சக்சஸ்ஃபுல்லி. இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராடக்டை ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு மேல டேஷ்போர்டுக்கான கோடும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ராடக்டை வியூ பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ப்ராடக்டை வியூ பண்றதுக்கான கோடு. நெக்ஸ்ட் ஸோ ப்ராடக்டை வியூ பண்றது சிம்பிள் தான். ஸோ சேம் அதே மாதிரியே ஒரு delete கண்டிஷனு மெனு ஈக்குவல் டு ஸோ இங்க நம்மளோட வியூ ப்ராடக்ட்ஸுக்கான இந்த இதை எழுதிக்கிறோம். இங்க எழுதிருக்குல்ல வியூ ப்ராடக்ட் அப்படின்னு. ஸோ இது அப்படியே நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் வியூ ப்ராடக்ட் இதுக்குள்ள நம்ம அப்படியே ப்ராடக்ட்டை வியூ பண்ண போறோம். ஸோ நான் வந்து சப்ஹெட்டர் போட்டுக்கிறேன். ஒன்று எதுக்காகனா இன்வென்ட்ரி. நம்ம ஏன்னா ப்ராடக்டோட டீட்டெயில் மட்டும் தான் இங்க பார்க்க போறோம், சேல்ஸ் பார்க்க போறது இல்லை. ஸோ அந்த சப்ஹெட்டர் இன்வென்ட்ரி அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ சப்ஹெட்டர் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம நம்ம நார்மலா ப்ராடக்ட் லைப்ரரி எப்படி யூஸ் பண்ணி டேட்டா எடுப்போமோ சேம் அதே மாதிரி தான் இங்க டேஷ்போர்ட்ல நமக்கு என்ன போட்டோமோ சேம் அதே தான் இங்கேயுமே.
அது மொத்தமா காமன் டேஷ்போர்ட்ல இருக்கும்போது இங்க பட்டனா நம்ம செப்பரேட்டா ப்ராடக்ட்டோட டீடைல் மட்டும் பார்க்க போறோம். ஸோ அதனால சேம் அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ். இதை வந்து நான் எப்படி இங்க எடுக்க போறேன், எதுக்காக நம்ம பேண்டாஸ் அங்க இம்போர்ட் பண்ணோம், டேட்டா ஃப்ரேமா யூஸ் பண்றதுக்காக. ஸோ டிஎஃப் ஈக்குவல் டு பிடி டாட் டேட்டா ஃப்ரேம். டேட்டா ஃப்ரேம்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கான வீடியோவும் நம்ம செப்பரேட்டா போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்க அப்படியே பார்த்துக்கலாம் நம்ம சேனல்ல. நான் இங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்கையும் நான் ஆட் பண்ணுவா. டாட் பிபிடின்னு போட்டுருக்கேன். ஸோ அதான் நமக்கு பிடி டாட் டேட்டா ஃப்ரேம். ஸோ இதுக்குள்ள நம்ம ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ப்ராடக்ட்ஸை அப்படியே பாஸ் பண்ணி ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு இது ஒரு டேட்டா ஃப்ரேமா வந்துடும். ஸோ இதுல எஸ்டி டாட் டேட்டா ஃப்ரேம், டேட்டா ஃப்ரேம்ல இந்த டிஎஃப்ங்கிறத அப்படியே நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வியூ ப்ராடக்ட்டுக்கான மெத்தடும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு இன்னும் என்ன பெண்டிங் இருக்கு, கிரியேட் பில்லும் சேல்ஸ் ஹிஸ்டரியும் பெண்டிங் இருக்கு. ஸோ நம்ம கிரியேட் பில்லை வந்து நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இதுக்கு எழுதணும்ல, அதாவது இங்க நம்மளோட ஆட் ப்ராடக்ட்டுக்கு சேம் அதே மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ பட் அதுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் நம்ம பண்ணணும். சேம் அதே மாதிரி மெனு ஈக்குவல் டு பில் வந்து கிரியேட் பண்ற இடம் இங்கதான். ஸோ இன்வாய்ஸ் வந்து கிரியேட் பண்ற இடம், எவ்வளவு ப்ராடக்ட் வித்து இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதை நம்ம ப்ராடக்ட் வித்த கவுண்ட்டையும் நம்மளோட என்ன ப்ராடக்ட்டையும் என்டர் பண்ணோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எவ்வளவு பில் அமௌண்ட் அப்படிங்கிறத சொல்லிடும். ஓகேவா. ஸோ கிரியேட் பில் எஸ்டி டாட் சப் ஹெட்டர். ஸோ இது வந்து நமக்கு எதுக்குன்னா பில்லிங்காக. ஓகேவா. ஸோ பில்லிங். நெக்ஸ்ட் நம்ம இதுல இருந்து ப்ராடக்ட்ஸ் எடுக்க போறோம். ஸோ இது சேம் அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணோம்ல, ஸோ அந்த லைப்ரரி தான் அந்த வேரியபிள், அதே கோடு சின்டெக்ஸ். ஸோ அதை தான் அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்ஸ்லேருந்து ப்ராடக்ட் நேம் மட்டும் நான் தனியாக பிரிச்சு எடுக்க போறேன். ஸோ ப்ராடக்ட் அண்டர் ஸ்கோர் நேம். ஸோ ப்ராடக்டோட நேம் மட்டும் நான் தனியாக பிரிச்சு எடுக்க போறேன். ஸோ இது சேம் அதே மாதிரி நம்ம ஒரு ஃபார் லூப் எழுதணும்ல மேலே. ஸோ அதே தான் இங்கே இதுல இருந்து நேம்ங்கிற வேரியபிள்ல என்ன இருக்கோ, அதாவது இந்த ஃபார் லூப்ல வரது ஃபார் பி இன் ப்ராடக்ட்ஸ், இதுல நேம்ங்கிற கீழே என்ன டேட்டா இருக்கோ ஸோ அதை மட்டும் எடுத்து இங்க ஸ்டோர் பண்ணிக்கோ ப்ராடக்ட்ஸ் நேம்ல அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ இது இங்க எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ராடக்ட் எல்லாம் செலக்ட் பண்ண போறோம். ஸோ செலக்டட் ப்ராடக்ட் எதுக்காக நான் இங்க செலக்ட் பண்ற மாதிரி வைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன ப்ராடக்ட் வேணுங்கிறத டைப் பண்ண போறது இல்ல. ஸோ அது வந்து ஒரு டிராப் டவுன் மாதிரி வச்சுக்கிட்டு ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து நான் செலக்ட் பண்ண போறேன். ஓகேவா. செலக்டட் அண்டர் ஸ்கோர் ப்ராடக்ட்ஸ், ஒரு ப்ராடக்டாக தான் நான் செலக்ட் பண்ணுவேன். ஸோ செலக்டட் ப்ராடக்ட் எஸ்டி டாட் செலக்ட் பாக்ஸ், நம்ம இங்க லெஃப்ட் சைட்ல வச்சிருந்தோம்ல சைட் பார்ல, ஸோ அதே மாதிரி ஒரு பாக்ஸ். இங்க வந்துட்டு நான் வந்து ஹெட்டிங் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குறேன். எந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்க பில்லிங் கிரியேட் பண்ண விரும்புறீங்களோ, எந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்க இன்வாய்ஸ் போட விரும்புறீங்களோ அந்த ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கன்னு கொடுக்குறேன். நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, நம்மளோட ப்ராடக்டோட நேம்ஸ் எடுத்து வச்சிருக்கோம்ல, ஸோ அந்த நேம்ஸையும் இங்க அப்படியே பாஸ் பண்றேன். இதுக்காகனா நம்ம செலக்ட் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் குவான்டிட்டி. ஸோ இந்த குவான்டிட்டிக்கு எவ்வளவு குவான்டிட்டி நம்ம வித்திருக்கீங்க அப்படிங்கிறத மெயின்டைன் பண்றதுக்காக ஸோ அந்த டீட்டெயிலையும் நான் யூசர் கிட்ட இருந்து வாங்குறேன். ஸோ எஸ்டி டாட் நம்பர் இன்புட். ஓகேவா. ஸோ இதுல எவ்வளவு குவான்டிட்டி நீங்க சேல் பண்றீங்க, குவான்டிட்டி. ஓகேவா. ஸோ இதுல மினிமம் வேல்யூ வந்து நம்ம ஒண்ணுன்னு ஆட் பண்ணிக்கிறேங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வித்தாதான் நம்ம வந்து அதை ஒரு குவான்டிட்டி வித்தாதான் அதை வந்து நம்ம பில்லிங்கி போட முடியும். ஸோ அதனால மினிமம் வேல்யூ பை டிஃபால்ட்டா ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண மாதிரி போட்டுட்டு இஃப் எஸ்டி டாட் பட்டன். ஸோ இந்த யூஐ தான் கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கும் மொத்த பேக் எண்டை விட. எதுக்காகனா நம்ம ஒரு நல்ல யூஐ கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இங்க நான் வந்து ஒரு 5-6 மெனு வச்சிருக்கேன். ஸோ 5-6 மெனுக்கும் 5-6 பேஜ் வரப்போகுது. ஸோ அந்த பேஜுக்கான யூஐ தான் நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா. ஜெனரேட் பில். ஸோ ஜெனரேட் பில்லா. நெக்ஸ்ட்
டேட்டா ஈக்குவல் டு சேம் அதே மாதிரியே நம்ம வந்து இது என்னென்னலாம் பண்ணோமோ அந்த ப்ராடக்ட் நேம் அது எல்லாமே, ஸோ அது எல்லாமே இங்கே எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் ப்ராடக்ட் நேமு, ப்ராடக்ட் நேம் அண்டர்ஸ்கோர் நேம். ஸோ இந்த ப்ராடக்ட் நேம் வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். சப்மிட் பண்ணோடனே இந்த ஆக்ஷன்லாம் நமக்கு நடந்து என்ன ப்ராடக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அதோட டோட்டல் குவான்டிட்டி என்ன, ஸோ அந்த டீட்டெயில் தான் எனக்கு வரும். செலக்டட் ப்ராடக்ட் ஆமா குவான்டிட்டி குவான்டிட்டி. ஸோ இதில் குவான்டிட்டியில் நமக்கு என்ன டேட்டா வருதோ ஸோ அது ஓகேவா? ஸோ சேம் அதே மாதிரியே நமக்கு ரெஸ்பான்ஸ்னு போட்டு ஒன்று எழுதிருப்போம்ல ஹிட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி இங்கே எடுத்துக்கிறேன். கண்டிஷனுக்கு வெளியில் சரி இந்த டேட்டாவோட நம்ம எடுத்துக்கலாம். இந்த டேட்டாவை தான் நம்ம இங்கே பாஸ் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா கண்டிஷன், பட் இந்த சேல்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சாரி ப்ராடக்ட்ஸுக்கு பதிலாக சேல்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ரிமைனிங் எல்லாமே சேம் தான் நமக்கு. ஓகேவா? ஸோ இது எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பில் ஜெனரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரதுக்காக எஸ்டி டாட் சக்ஸஸ் பில் ஜெனரேட்டட் அப்படின்னு போட்டுப்போம். ஜெனரேட்டட் ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட ஜேசன் ஜேசன் எனக்கு ஜேசன் ரெஸ்பான்ஸ் வந்து லாஸ்ட்ல காட்டணும். ஸோ எனக்கு ஜேசன் ஃபார்மேட்ல என்ன ப்ராடக்ட் அதை எவ்வளோ சேலு அந்த டீட்டெயில் எல்லாமே நான் ஒரு பில்லு ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா காட்டணும். நம்ம இங்கே எந்த பிடிஎஃபாவோ இன்வாய்ஸாவோ போட போறது இல்லை செப்பரேட்டா, நமக்கு அதுக்கு கீழேயே காட்டுற மாதிரி இருக்கணுங்கிறதுனால எஸ்டி டாட்டை போட்டு அப்படின்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து பில்லு ஜென்ரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நம்மளோட சேல்ஸ் ஹிஸ்ட்ரி, அதாவது லாஸ்ட் பேஜ். ஸோ லீஃப் மெனு ஈக்குவல் டு சேல்ஸ் ஹிஸ்ட்ரி, சேல்ஸ் ஹிஸ்ட்ரி ஓகேவா? சேல்ஸ் ஹிஸ்ட்ரி. இந்த சேல்ஸ் ஹிஸ்ட்ரிக்கு எஸ்டி டாட் சேம் அதே மாதிரியே சப்ஹெட்டரு எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்னு நான் இங்கே பார்க்கறதுக்காக. ஸோ இங்கே சேல்ஸ் சேம் அதே மாதிரி லைப்ரரி நம்ம வந்து கெட் லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கெட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ப்ராடக்ட் நம்ம எடுத்தோம்ல, ஸோ சேம் அதே மாதிரியே இங்கே ப்ராடக்ட்டுக்கு பதிலாக சேல்ஸ் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஓகேவா? சேல்ஸ் ஸோ ரிக்வஸ்டர்ஸ் லைப்ரரியில் சேம் இதே மாதிரியே சேல்ஸுங்கிற என் பாயிண்ட் இது எனக்கு டேட்டா எடுத்துட்டு வந்து கொடு அப்படின்னு நான் இங்கே போட்டுறேன். ஓகேவா? ஸோ சேல்ஸ் இது முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் இந்த எடுத்துட்டு வந்த டேட்டாவை நமக்கு எப்படி காட்டணும்? டேட்டா ஃப்ரேமா காட்டணுமா? ஸோ டேட்டா ஃப்ரேம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக டிஎஃப் டாட் டிடி டாட் டேட்டா ஃப்ரேம் போட்டுட்டு இதுல இந்த டேட்டாவை அப்படியே நம்ம பாஸ் பண்ணுறோம். இந்த டேட்டா அந்த சேல்ஸ் நம்ம எடுக்கிறோம்ல, ஸோ அந்த டேட்டாவை பாஸ் பண்ணிட்டு இந்த டேட்டா ஃப்ரேமா நான் அப்படியே பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ டாட் டேட்டா ஃப்ரேம். ஸோ இதுக்குள்ள நம்மளோட டிஎஃப் அப்படின்னு நான் பாஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட் எழுதியாச்சு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆப் டாட் பைல நம்மளோட ஸ்ட்ரீம்லைட் கோட் இருக்கு. த்ரெட்டில் வந்துட்டு நமக்கு டேட்டா பேஸ்ல ப்ராடக்ட் ஆட் பண்றதுக்கு, சேல்ஸ் ஆட் பண்றதுக்கு அது எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த டிபியில் நமக்கு டேட்டா பேஸுக்கான கிரெடென்ஷியல், அதாவது இன்வென்ட்ரி டிபி, அந்த இன்ஜின் கனெக்ஷன் மேக் பண்றதுலாம் இருக்கு. ஸோ மெயின்ல நம்மளோட ரவுட்ஸ் எல்லாமே இருக்கு. மாடல்ஸ்ல நம்மளோட டேட்டா பேஸோட டேபிள்ஸ்ல இருக்க ஸ்கீமா எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமால நம்மளோட ரிக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் மாடல் இருக்கு. ஸோ அவ்வளோதான். இப்போ ஸ்கீமா டாட் பை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஃபைலாக அப்படியே வெரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம அப்படியே ரன் பண்ணிடலாம். ஸோ ஆப்பு, ஸோ ஆப்பில் பேஸ் யூஆர்எல் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இன்வென்ட்ரி கொடுத்தாச்சு. இதான் நம்ம டாபிக் வரப்போகுது. மெனு நம்ம கொடுத்தாச்சு. ஸோ என்னென்னலாம் மெனு கிளிக் பண்ணால் என்னென்னலாம் இங்கே ரன் ஆகணும் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. ஸோ ஆட் ப்ராடக்ட் நியூ குவான்டிட்டி மினிமம் குவான்டிட்டி 1 இருக்கு நமக்கு ஜேசன். ஓகே, ஸோ இது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு த்ரெட்டு. ஸோ த்ரெட்டில் நம்ம எஸ்கேர் ஆல் பண்ணி ஓகே கிரியேட் ப்ராடக்ட்டு. ஸோ டிபி ப்ராடக்ட் நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஸோ ப்ராடக்ட் ஓகே. ஸோ இங்கே டிபி ப்ராடக்ட்ல நம்ம ப்ராக்கெட் போட்டிருக்கோம்ல, ஸோ அது ப்ராக்கெட் வராது, நார்மல் டிபி ப்ராடக்ட். ஸோ நம்ம இதை மட்டும் தான் இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஆமாம், ஸோ இதே மிஸ்டேக் இங்கே பண்ணியிருக்கோமா? இங்கே பண்ணல. ஸோ டிபி டாட் ஆட் போட்டு அந்த டிபி சேல் போட்டிருக்கோம்ல, ஸோ அதே மாதிரி தான் மேலேயுமே. ஸோ
ஸோ அது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாம் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் அடுத்து டிபி ஸ்கீமா. ஸோ டிபி ஸ்கீமாவில் நம்ம இங்க டிக்ளரேட்டிவ் பேஸ் இருக்குல்ல. ஸோ இந்த டிக்ளரேட்டிவ் பேஸ் வந்து நம்ம ஓஆர்எம்ல இருந்தோம் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஓஆர்எம்ல இருந்தே நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு லைன் அப்படியே டெலிட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவை நம்பர்லாம். ஸோ நெக்ஸ்ட் டேட்டாபேஸ் யூஆர்எல். ஸோ டேட்டாபேஸ் யூஆர்எல் வந்து நம்ம எஸ்கியூஎல்ஐட் யூஸ் பண்றோம்ல. ஸோ எஸ்கியூஎல்ஐட் யூஸ் பண்றப்போ எஸ்கியூஎல்ஐட்டுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஸோ அந்த ஃபார்மேட்ல தான் நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ டாட் ஸ்லாஷ் இப்போ கரெக்டாக இருக்கு. போட்டாச்சு. ஆட்டோ கமிட் ஆட்டோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் மெயின். ஸோ மெயின்ல தான் நம்மளோட ரவுட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இங்கே பண்ணாச்சு. ஸ்லாஷ் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது எல்லாம் அந்த மெத்தட்ஸை கால் பண்ணுங்க டேரெக்டா. ஸோ இதே முடியாச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட மாடல்ஸ். ஸோ மாடல் அடுத்து நம்மளோட ஸ்கீமா மட்டும் செக் பண்ணலாம். கால்குலேஷன்ஸ் இது வருது. இங்கதான் மிஸ்டேக் ஆகும். ஸோ இது கிராஷ் ஆகிறப்ப தான் நமக்கு டிபி ஃபீல் ஆகும். ப்ராடக்ட் ஃபெயிலு. ஓகே. ப்ராடக்ட் இல்லைன்னு ஓகே. ஸோ இங்க பாத்தீங்களா டோட்டல்ல வந்துட்டு ப்ராடக்ட் ப்ரைஸ் இன்ட்டு ப்ராடக்ட் குவான்டிட்டி போட்டிருக்கோம். ஸோ நம்ம இப்படி இன்ட்டு பண்ணும்போது இப்போ 10 ப்ராடக்ட் இருக்குன்னா 10 ப்ராடக்டோட குவான்டிட்டியே அதோட ப்ரைஸோட மென்ஷன் பண்றோம். நம்ம அப்படி பண்ண போறது இல்லைல்ல. எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கோ அந்த சேல் அமௌண்ட் மட்டும் தானே நம்ம ஃபைன் பண்ண போறோம். ஸோ இங்க சேல்னு வருமா? ஸோ சேல். நெக்ஸ்ட் மாடல் சேல்ஸ் ப்ராடக்ட் குவான்டிட்டி சேம் இங்கெல்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஸோ மேலே மட்டும் மால்டிஃபை பண்ணும்போது ஓகே. ஸோ அவ்வளோதான் எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ பேக் எண்டை ரன் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் மெயின். ஸோ இப்போ பேக் எண்டை எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ரன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் எண்டையும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ட்ரீம்டு ரன் ஆப். ஓகேவா? ஸோ நமக்கு ப்ரௌசர்ல ஃப்ரண்ட் எண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. எனக்கு ஃப்ரண்ட் எண்ட் ஓப்பன் ஆனையே நம்ம ஆல்ரெடி போட்ட டாபிக் மாதிரி இன்வென்ட்ரி அண்ட் பில்லிங் சிஸ்டம்னு வந்துருச்சா. ஸோ இப்போ ப்ராடக்ட்ஸ் எம்டியா இருக்கு, சேல்ஸ் எம்டியா இருக்கு, என்னோட ரெவன்யூ எம்டியா இருக்கு, 0 இருக்கா. ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் டேஷ்போர்ட். நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்றேன். ஸோ நான் ப்ராடக்டோட நேம் என்ன கொடுக்குறேன்னா பென் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ராடக்டோட கேட்டகரி வந்து ஸ்டேஷனரி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி என்டர் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அது ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன கொடுக்குறேன்னா ஒரு 10 ருபீஸ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டாலருங்கிறதுனால ஒரு $10 கொடுத்துக்கிறேன். ப்ராடக்டோட குவான்டிட்டி என்கிட்ட ஒரு 200 வந்துச்சு. ஸோ நான் இதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சா. ஸோ நம்ம இப்போ பேக் அண்ட்லேயே வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே. இங்கே போஸ்ட்ல 200 ரெஸ்பான்ஸும் வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பென்சில் இதுவும் ஸ்டேஷனரி தான். நமக்கு ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து ஒரு $5 வச்சுக்கலாம். இது ஒரு 250 வந்து இருக்குன்னு வச்சுக்கலாமா. 250 குவான்டிட்டி. ஸோ நான் இதுவும் ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ப்ராடக்ட் ஆடர்னு வந்துருச்சு. இப்போ நான் ஆட் பண்ண ப்ராடக்ட்லாம் வியூ பண்ணி பார்க்கலாமா. ஸோ வியூ ப்ராடக்ட் அப்படின்னு நம்மகிட்ட ஒரு மெனு இருக்கா. அந்த வியூ ப்ராடக்ட் மெனுவை கிளிக் பண்ணும்போது பை டிஃபால்ட்டா நமக்கு என்ன கேட்டகரியில என்ன குவான்டிட்டியில என்ன ப்ரைஸ்ல என்ன ஐடியில என்னென்ன பொருள்லாம் இருக்கு அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்படிதான் நம்ம ப்ராடக்ட்டை ஆட் பண்ணி வியூ பண்ணிக்கலாம். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும், ஜூம் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா பில்லு கிரியேட் பண்ண போறோம். அதாவது இதுல ஒரு ப்ராடக்ட்டை விற்க போறோம். இப்போ பென் வந்து விற்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே பென் இங்க வந்து நம்ம செலக்ட் பாக்ஸ் தானே வச்சோம். ஸோ வந்து டிராப் டவுன் மாதிரி இருக்கு. ஸோ நான் இந்த பென்னை சூஸ் பண்ணிக்கிறேன். குவான்டிட்டி வந்து ஒரு 2 தான் வச்சுக்கிறேன். ஜெனரேட் பில் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பில்லு ஜெனரேட் பண்ணும்போது எனக்கு பென்னோட ப்ரைஸ் வந்து 20. ஸோ நமக்கு எப்போ வித்துருக்கோங்கிற டைமும் வந்துருச்சு. ஸோ அந்த டைமோட இங்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் என்ன ஐடி அது எவ்வளோ குவான்டிட்டி சேல் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கான பில் இங்கே வந்து நமக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து பில் ஜென்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம இங்க சேல்ஸ் ஹிஸ்டரி பார்க்கலாம். ஸோ எந்த பொருள் வித்துருக்கு, என்ன டைமுக்கு வித்துருக்கு, எவ்வளோ ப்ரைஸ்க்கு வித்துருக்கு, என்ன குவான்டிட்டி, அதுக்கான ஐடி என்ன. ஸோ அந்த டீடைல்ஸ் இங்க வந்து சேல்ஸ் ஹிஸ்டரி டேப்ல நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல நமக்கு டேஷ்போர்டு எம்டிஆர் இருந்துச்சா. இப்போ பாருங்க டேஷ்போர்ட்ல என்ன ப்ராடக்ட் எத்தனை ப்ராடக்ட் வித்துருக்கு, எத்தனை சேல்ஸ் நடந்திருக்கு, எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஓவரால் டீடைல்ஸ் நம்ம இங்க டேஷ்போர்ட்ல பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பாய்.